அனுரகுமார திசாநாயக்கவின் புதிய அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்படவிருக்கின்ற வரவு செலவு திட்டம். இந்த வரவு செலவு திட்டம் இந்த அரசாங்கத்திற்கு புதிது. காரணம், ஜனாதிபதி நிதி அமைச்சராக முதல் தடவையாக இந்த வரவு செலவு திட்டத்தை நாளைய தினம் பாராளுமன்றத்திலேயே சமர்ப்பிக்க இருக்கிறார். இந்த வரவு செலவு திட்டம் தொடர்பாக பல எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியில் இப்போ இருந்து கொண்டு வருது. மக்கள் கோரிக்கைகளை முன்வைத்து, மக்கள் தங்களுடைய எதிர்பார்ப்புகளை முன்வைத்து இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. எனவே இந்த அரசாங்கம் எப்படியான ஒரு வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க போகுது என்கின்ற எதிர்பார்ப்பு இந்த மக்களிடையில், இந்த நாட்டு மக்களிடையில் மாத்திரமில்லை, எல்லாரிடமும் இருக்கு. குறிப்பாக அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியினுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய புதிய அரசாங்கம் எல்லா விடயங்களிலும் புதியவர்கள். அங்கு இருக்கக்கூடிய 4-5 நபர்களை தவிர ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே பாராளுமன்றத்திற்கு புதியவர்கள். குறிப்பாக இருக்கக்கூடிய அமைச்சர்களில் பலர் கடந்த காலங்களிலே சில பதவிகளை வகித்திருந்தாலும் அவர்களுக்கும் இது ஒரு புதிய ஒரு வரவு செலவு திட்டமாக தான் இருக்க போகிறது. இந்த வரவு செலவு திட்டம் தொடர்பாக இந்த வரவு செலவு திட்டம் இப்போது நாளை காலை 10:30 மணி அளவில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அது தொடர்பான விவாதங்கள் ஆரம்பிக்கப்பட்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி, அதாவது 18ஆம் தேதி விவாதங்கள் ஆரம்பிக்கப்படும். நாளை மறுதினம் விவாதங்கள் ஆரம்பிக்கப்பட்டு குறிப்பாக 21ஆம் தேதி, மார்ச் மாதம் 21ஆம் தேதி வரை விவாதங்கள் இடம்பெறும். வாத பிரதிவாதங்கள் எல்லாம் இடம்பெற்று 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு பாராளுமன்றத்திலே மார்ச் மாதம் 21ஆம் தேதி இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, இந்த வரவு செலவு திட்டத்தில் எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, எங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது, எங்களுக்கு இந்த அரசாங்கம் சாதகமான விடயத்தை என்ன கொண்டு வந்திருக்கிறது என்கின்ற விடயம் எல்லாத்தையும் நாட்டு மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றது. குறிப்பாக தோட்ட தொழிலாளர்கள், பொருளாதார வல்லுநர்கள், அதே போன்று விவசாயிகள், அரசாங்க ஊழியர்கள், தனியார் நிறுவனங்களினுடைய ஊழியர்கள், அதே போன்று அன்றாட தினக்கூலிக்கு வேலை செய்யக்கூடிய மக்கள் கூட இந்த அரசாங்கம் இப்போது சமர்ப்பிக்கவிருக்கிற வரவு செலவு திட்டத்தை எவ்வாறு சமர்ப்பிக்க போகுது அப்படின்ற எண்ணத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்து தான் இந்த அரசாங்கத்தினுடைய எதிர்கால நடவடிக்கைகள் எல்லாம் தீர்மானிக்கப்படும் என்கின்ற கருத்துக்கள் கூட பரவலாக சொல்லப்படுது. என்ன காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தை மக்கள் பலத்த எதிர்பார்ப்புகளை நம்பி ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஊழல்வாதிகள் கைது செய்யப்பட வேணும், வெளிநாட்டில் பதுக்கி வைத்திருக்கக்கூடிய பணங்களை கொண்டு வரணும், அதே போல் நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சுமைகள், எல்லா வரி சுமைகளும் குறையணும், அதே போல் விலைவாசிகள், முக்கியமாக நடுத்தர வர்க்க மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான விடயம் தான் இந்த விலைவாசிகள் முழுமையாக குறைவடையணும், பொருட்களுடைய விலைகள் குறையணும், எங்களுக்கு கிடைக்கிற ஊதியத்தின் அளவுக்கு எங்களுக்கு வாங்கி சாப்பிட்டு காலத்தை கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்களுக்கு இருக்குது. அதே போல் விவசாயிகள், உரமானியங்கள் எவ்வாறு வழங்கப்படவிருக்கிறது, நெல்லினுடைய விலை இப்பொழுது சர்ச்சைக்குள் உள்ளாகி இருக்கிறது. அரசாங்கம் நெல் கொள்வனவு செய்வதற்கு ஆயத்தமாக இருந்தாலும் விவசாயிகள் நெல் வழங்காமல் இருக்கிறாங்க. எனவே அதனுடைய விலைகள் எவ்வாறு அமைய போகிறது? பெரும்பாலும் பெருந்தோட்ட தொழிலாளர்களினுடைய முக்கிய பிரச்சனை சம்பள பிரச்சனை இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக பேசப்படுமா? அவர்களினுடைய காணி உரிமைகள் தொடர்பாக பேசப்படுமா? அதே போல் அவர்களுக்கு அந்த 7 பேச்சஸ் காணியா அல்லது அடுக்குமாடி வீடுகளா அல்லது தனி வீடு திட்டமா என்கின்ற எதிர்பார்ப்புடன் மலையக மக்களும் இந்த அரசாங்கத்திற்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. வடக்கு கிழக்கில் கூட மக்கள் பல எதிர்பார்ப்புகளுடன் காத்திருக்கிறாங்க. தங்களுக்கு எவ்வாறான நிவாரணங்கள் வழங்கப்பட போகிறது, எங்களுடைய தேவைகள் எவ்வாறு பூர்த்தி செய்யப்பட போகிறது, எங்களுடைய காணிகள் விவகாரங்கள் தொடர்பாக எவ்வாறு இந்த அரசாங்கம் இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக பேச போகுது என்கின்ற எல்லா விடயத்தையும் எதிர்பார்த்து தான் இந்த மக்கள் இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு அமைத்திருக்கிறாங்க. எனவே இவங்களுடைய முதலாவது வரவு செலவு திட்டம், இந்த தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு அவர்களுடைய முதலாவது வரவு செலவு திட்டம் நாளைய தினம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளை வரும் வாரங்களில் தொடர்ச்சியாக இது தொடர்பான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தாரதுக்கு தயாராக இருக்கிறோம். குறிப்பாக இந்த வரவு செலவு திட்டம் தொடர்பிலான நேரடி ஒளிபரப்பு கூட எங்களுடைய தளங்களில், எங்களுடைய யூடிவி தளங்களில் நீங்கள் நேரடியாக பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருக்கிறோம். எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம். எந்த துறைக்கு எவ்வளவு வரி, எந்த துறைக்கு எவ்வளவு வரி குறைக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு வரி கூட்டப்பட்டிருக்கிறது, மக்களுக்கு என்ன சலுகைகள் இருக்கிறது, அரசு ஊழியர்களுக்கு என்ன சலுகைகள் இருக்கிறது, குறிப்பாக ஆசிரியர்களுடைய சம்பள அதிகரிப்பு, அதிபர்களினுடைய சம்பள அதிகரிப்பு, அரசு ஊழியர்களுடைய சம்பள அதிகரிப்பு, இப்படி நிறைய விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு வரவு செலவு திட்டமாக இது இருக்குது. எனவே
இந்த விவகாரம் தொடர்பில் எல்லாரும் அவதானத்தை செலுத்திட்டு இருக்கிறாங்க. இவர்களுடைய கன்னி வரவு செலவு திட்டம், இந்த அனுரகுமார திசாநாயக்கவனுடைய ஜனாதிபதியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய குழுவினுடைய கன்னி வரவு செலவு திட்டம். எனவே இந்த வரவு செலவு திட்டத்துக்கு பிறகுதான் இது எவ்வளவு தூரம் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட போகிறது என்கிற எதிர்பார்ப்பில் தான் எல்லாரும் காத்திருக்கிறாங்க. நாங்களும் அவதானத்தை செலுத்தி கொண்டிருக்கிறோம். எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வரவு செலவு திட்டம் எப்படி அமைய போகுது, எவ்வாறு சமர்ப்பிக்கப்பட போறாங்க. ஜனாதிபதி நிதி அமைச்சர் என்ற வகையில் இந்த வரவு செலவு திட்டத்தை நாளைய தினம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். காலை 10:30 மணியிலிருந்து இந்த வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவிருக்கு. நீங்களும் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். குறிப்பாக நாங்கள் எதிர்பார்த்த விடயங்கள் எல்லாவற்றையும் இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்களா, இல்லது வரி அதிகரிக்கப்பட்டிருக்கிறதா, என்னென்ன விடயங்கள் மாற்றங்கள் செய்யப்பட போகிறது என்கின்ற எதிர்பார்ப்புடன் காத்திருக்கலாம். நாளைய தினமும் இதுபோல இந்த வரி சம்பந்தமாக, இந்த வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக பல தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கு.